வணக்கம், வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான எந்தவித சாஸும் ஆட் பண்ணாத வெஜ் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நூடுல்ஸை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு பேனில் தண்ணி சேர்த்து ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் சேர்க்குறதுனால நம்மளோட நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நூடுல்ஸை சேர்த்துடலாம். நூடுல்ஸோடைய குக்கிங் டைம் ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். நீங்கள் அந்த நூடுல்ஸ் பேக்லேயே போட்டிருப்பாங்க எவ்வளோ நேரம் குக் பண்ணணுங்கிறத. அதை நோட் பண்ணி அதில் எவ்வளோ நேரம் மென்ஷன் பண்ணியிருக்கோ அந்த நேரத்துக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதை ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதை நம்ம அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரெயின் பண்ண நூடுல்ஸ் அந்த சூட்லேயே இன்னும் ரொம்ப குக் ஆயிரும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கூல் வாட்டரில் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிடுங்க. அப்போது உங்களுக்கு அந்த ஹீட் குறைஞ்சிரும், ஃபர்தராக குக் ஆகாது. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இப்போ அதையும் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கேபேஜ் ஆட் பண்ணுறேன். முட்டைக்கோஸ் நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கேரட், அடுத்தது பீன்ஸ். நான் இன்றைக்கி இந்த 3 வெஜிடபிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக கடிப்படுற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூளையும் மிளகுத்தூளையும் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக பிடிக்கும் அப்படின்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. மசாலாவோடு உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கரம் மசாலா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக எந்தவித சாஸும் ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா மட்டும் ஆட் பண்ணி சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் நூடுல்ஸ் குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸ் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.